பிரெண்ட்வுட் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த தேர்தல் எனக்கு சீட்டு கொடுக்கல, இந்த தேர்தலாவது சீட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு தாமரை அளவுல தவம் கிடந்து காத்துட்டு இருக்காங்க இந்த அம்மா. உண்மையிலேயே அரசனை நம்பி புருஷனை கைவிட்டேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அந்த கட்சியில எனக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த கட்சிக்கு வந்தேன். ஆனா இந்த கட்சி அதுல பாதாளத்துக்குள்ள போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குமரில் இருக்கிறாங்க. இந்த தேர்தலாவது எனக்கு சீட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு ரொம்ப பெரும் எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க. யாரு எந்த கட்சி யாரு எதிர்பார்க்கிறா அப்படின்றத ரொம்ப டீடைலா டமால் டுமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா இல்ல ரெண்டுக்கு வேணுமா இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா? கமர்ஷியலா ரெசிடென்ஷியல்? கான்டாக்ட் akermit.com 9384915181. 2024 காங்கிரஸ் கட்சியில எனக்கு தகுந்த மரியாதையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியில சிட்டிங் எம்எல்ஏ விளவங்கோடு தொகுதி எம்எல்ஏவா இருந்த விஜயதாரணி அக்கா தன்னுடைய எம்எல்ஏ பதவி கூட துச்சமா தூக்கி போட்டு நான் பாஜகவுக்கு போறேன், பாஜகவுல பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, பெண்களை முன்னுரிமை கொடுத்து உயர்த்துறாங்க, அதனால நான் பாஜகவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பக்கம் வந்தாங்க. உண்மையிலேயே அவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா காங்கிரஸ்ல அவங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் நிற்கும் பொழுது ரொம்பவே எதிர்பார்த்திருந்தாங்க. சட்டமன்றத்துல காங்கிரஸ் கட்சிக்கு தலைவரா நம்மள மாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி குழு தலைவர் அந்த பதவி யாருக்கு போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வ பெருந்தகை போச்சு. சரி, ஓகே, செல்வ பெருந்தகை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே கொஞ்சம் என்ன பண்ணாங்க, ஏமாற்றம் சரி பரவாயில்ல பயணிக்கலாம் காங்கிரஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பயணிச்சாங்க. அதுக்கப்புறம் இங்க எஸ் அழகிரி அவருடைய பதவி காலியாவது யாருப்பா அடுத்த தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துருக்கும் போது விஜயதரணி அக்கா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனா அங்கேயும் அவங்களுக்கு பதவி தரல, செல்வ பெருந்தகைக்கு போயிருச்சு. சரி, ஓகே, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரா இங்க செல்வ பெருந்தகை இருந்தாரு. இப்ப கட்சி தலைமைக்கு போறதுனால அவர் இந்த பதவி என்ன பண்ணும், ராஜினாமா பண்ணும். ஏன்னா ஒருத்தர் ஒரு பதவியில தான் இருக்கணும் அப்படின்றது காங்கிரஸோட ரூல்ஸ். அப்படி இருக்கும் பொழுது இந்த பதவி நம்மளுக்கு விட்டு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இந்த பதவியை கேட்டாங்க. ஆனா அந்த பதவியும் அவங்களுக்கு மறுக்கப்படுது. சோ தொடர்ந்து எல்லாவற்றிலும் ஏமாற்றம் அடைந்திருந்து பெரும் அதிருப்தியின் உச்சத்துக்கு போன விஜயதரணி அக்கா எனக்கு காங்கிரஸும் வேணாம், எம்எல்ஏ சீட்டும் வேணாம், இந்தாங்க புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு பாஜகவுக்கு வந்தாங்க. பாஜகவுல தான் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, பாஜகவுல பெண்களுடைய மாண்பு மதிக்கப்படுது, பாஜகவுல பெண்களுக்குன்னு தனி மரியாதை இருக்கு இப்படின்னு பாஜக பக்கம் நம்பி வந்தாங்க. பாஜக பக்கம் நம்பி வந்தோடனே நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சு. நாடாளுமன்ற தேர்தல் வந்தோடனே தனக்கு எம்பி சீட்டு கொடுப்பாங்க, எனக்கு கன்னியாகுமரி தொகுதி கொடுங்க, நான் ஜெயிச்சு நாடாளுமன்றத்துல போயிட்டு பாஜகவின் குரலாவே நான் ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க கேட்டாங்க. அம்மா, அங்க ஏற்கனவே நிறைய பேர் பாஜகவின் குரல் ஒழிக்கிறாங்க, நீங்க இங்க இருங்க, நீங்க டெல்லிக்கு எல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சீனியர் இருக்காரு, பொன்னார் இருக்காரு, அவரு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னாருக்கு கொடுத்தாங்க. சரி, ஓகேங்க, பொன்னாருக்கு நீங்க கொடுத்துட்டீங்க, சரி வாஸ்தவம் தான், நீ ஏன்னா சீனியரு, அவர் அங்க நிக்கட்டும், ஓகே, நான் இப்ப வந்திருக்கேன், வந்தோடனே பெருசா ஆசைப்படக்கூடாது இல்லையா, அவரு கொடுத்துருங்க. நான் விளவங்கொடி எம்எல்ஏ தூக்கி போட்டு வந்தேன், அந்த இடைத்தேர்தல என்ன நிக்க வைங்க, நான் ஜெயிக்கிறேன். பாஜக சட்டமன்றத்தில் 4 இருக்கு, நான் போன 5 ஆயிடும். எந்த அளவுக்கு பாஜகவை நான் தூக்கி பிடிக்கணுமோ சட்டமன்றத்துல நான் தூக்கி பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்படிலாம் கொடுத்துட முடியாதுமா, வந்த உடனே கேட்டா எப்படி, வெயிட் பண்ணுங்க, பொறுமையா இருங்க, நீங்க எதுக்கு தேவையில்லாம அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர்களை நிக்க வச்சாங்க. ஆனா அந்த தேர்தல்ல அக்காவுக்கு பெரிய ஏமாற்றம் நடந்துருச்சு. ஏன்னா பாஜகவை நம்பி நீங்க வந்தீங்க, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட மாதிரி தான், காங்கிரஸ்ல இருந்து எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் நீங்க இங்க பாஜகவுக்கு வந்தீங்க. ஆனா பாஜக உங்களை மதிச்சுதா, பாஜக உங்களை உயர்த்திச்சா, பாஜக பெண்கள் எந்த முன்னேற்றத்துக்காக உழைச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஏமாற்றத்துல இருந்தாங்க. சரி, ஓகே, எம்பி சீட்டும் கொடுக்கல, எம்எல்ஏ சீட்டும் கொடுக்கல, கட்சி பாஜக மாநில தலைவர் போஸ்டிங் காலியாச்சு. அண்ணாமலை அவர்கள் அப்போ தூக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சு அடிமொழி ரேஸ்ல விஜயதாரணி அக்காவும் இருந்தாங்க. ஏங்க, பெண்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்குறீங்க, பெண்கள் தலைவரை கொண்டு வாங்க, தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இருந்திருக்காங்க, வானதி சீனிவாசனுக்கு இருந்திருக்காங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க கேட்டாங்க. ஆனா அங்கேயும் அவங்களுக்கு மறுக்கப்பட்டுச்சு, ரொம்ப ஏமாற்றத்துல போனாங்க. சரி பரவாயில்லப்பா, நமக்கு என்ன பண்ணல, எம்பி சீட்டும் கொடுக்கல, எம்எல்ஏ சீட்டும் கொடுக்கல, பதவியும் கொடுக்கல, பாஜகவில் எந்த பதவியும் கொடுக்கல, எதனா ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க அப்படின்னு ரொம்பவே தவமா காத்திருந்தாங்க கமலயாளத்துல. ஆனா இவங்களுக்கு எந்த பதவியும் கொடுக்கல. சோ ரொம்ப விரக்தியின் உச்சத்துக்கு போன விஜயதரணி அக்கா
தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இருக்கிற ஒரு பொது மேடையில ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க, ஏங்க காங்கிரஸ் விட்டு நான் மக்கள் பணி செய்யறதுதான் பாஜகவில் வந்தேன், எனக்கு பாஜகவில் பதவியே தரமாட்டீங்க, நீங்க இந்த செய்தியை கேட்டாச்சுன்னா எனக்கு பதவி கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்படியெல்லாம் எடுத்தோன்னே கொடுக்க மாட்டாங்க, வெயிட் பண்ணுங்க கொடுப்பாங்க, வெயிட் பண்ணி கொடுத்தாங்கன்னா பெருசா கொடுப்பாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒருபோதும் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அரசியல் களத்திலிருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தாங்க விஜயதரணி அக்கா. இதே காங்கிரஸ்ல இருக்கும்போது எந்த அளவுக்கு ஆக்டிவா இருந்தாங்களோ, பாஜக வந்ததுக்கு பிறகு ஆக்டிவிட்டி குறைஞ்சிருச்சு, சார்ஜர் கம்மி ஆயிடுச்சு, ஏன்னா சார்ஜ் பண்றதுக்கு பதவி கொடுக்கல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக விஜயதரணி அக்கா என்ன பண்ணாங்க, வீட்டிலேயே முடங்கி இருந்தாங்க, வெளியே வருது இல்ல, கட்சி நிகழ்ச்சியிலும் சரியா கூப்பிடுறது இல்ல. சோ அப்படியா இருக்கும்போது வீட்டுக்குள்ளே இருந்த விஜயதரணி அக்கா வெயிட் பண்ணாங்க, 2026 வரட்டும், விஜயதரணி யாரு அப்படின்றத நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ன பண்ணாங்க, வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஆனா சொன்னபடி இப்ப தேர்தல் வந்துருச்சு, இப்போ இவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்களா மாட்டாங்களா? கமலாலயத்துல ரொம்பவே தவம் காத்துட்டு இருக்காங்க, இந்த முறையாச்சு சீட்டு கொடுங்க. ஏன்னா கடந்த 2024 நீங்க எம்பி சீட்டு கொடுக்கல, இடைத்தேர்தல் கொடுக்கல, இப்போ இந்த தேர்தல்ல கண்டிப்பா கொடுக்கல. 27 சீட்டு ஒதுக்கி இருக்காங்க. இந்த 27 சீட்டுல எல்லா பெருந்தலைகளுக்கும் கொடுக்க போறாங்க. அண்ணாமலைக்கு, நயினார் நாகேந்திரனுக்கு, தமிழிசை சவுந்தரராஜனுக்கு, அதே போல வானதி சீனிவாசனுக்கு, எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஏன்னா பாஜகவுல நிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இதுதான் நிதர்சனமான ஸ்டார் வேட்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதுல யாருமே இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா 2024 இவங்களுக்கு வேட்பாளர் இல்ல அப்படின்றதுனாலதான் 2 மாநிலத்துக்கு ஆளுநரா இருந்த தமிழிசை சவுந்தரராஜனை கூட்டு வந்து தென் சென்னையில நிக்க வச்சாங்க. ஆனா தோத்தாங்க, அது அப்புறப்பட்ட விஷயம். சோ அப்படி இருக்கும் பொழுது விஜயதாரணி அக்காவுக்கு இந்த தடவை விலவங்கோடு தொகுதி கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பெரும் கேள்விக்குறிதான் இப்போ அவங்க மத்தியில இருக்கு. ஒருவேளை இந்த தேர்தல்ல விலவங்கோடு தொகுதி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. பாஜக சார்பா டைரக்டா ஒரு எம்எல்ஏ போறாங்க அப்படின்ற எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இதுல கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னா, விலவங்கோடு தொகுதியில காங்கிரஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இவங்க காங்கிரஸ் வேட்பாளரா அப்படின்னா அவங்க கண்மூடித்தனமா என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸ் வேட்பாளர் தான் விலவங்கோடு தொகுதியில அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சீல் கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஆனா இங்க காங்கிரஸ் அல்ல, வேற கட்சி நிக்குது, வேற சின்ன நிக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனா விஜயதரணி அக்கா நம்ம என்ன பண்ண முடியாது, லேஸ் பட்ல நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா விலவங்கோடு தொகுதியில எந்த அளவுக்கு காங்கிரஸ்ல இருக்கும் போதும் சரி, இப்போ டில் டேட் இது வரைக்கும் விலவங்கோடு தொகுதியில அக்கா விஜயதரணி அக்கா எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்க, இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க. தொகுதி மக்கள் கிட்ட சகஜமா பழகுவாங்க, நார்மலா நடந்து போவாங்க, தள்ளு வண்டியில போயிட்டு என்ன பண்ணுவாங்க, டீ குடிப்பாங்க, பேசுவாங்க, விசாரிப்பாங்க. சோ மக்களோடு மக்களா விலவங்கோடு தொகுதியில மக்களோடு மக்களா எந்த அளவுக்கு அவங்க வந்து இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான் கலை யதார்த்தமா இருக்கு. சோ அதனால சுயேட்சையா நின்னா கூட அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விலவங்கோடு தொகுதி மக்களுடைய பிரதிபலிப்பு இருக்கு. சோ இவங்க பாஜக அதிமுக இவங்க சுயேட்சையா நின்னாலும் விஜயதரணி நிக்கிறாங்களா இந்தாங்க ஓட்டு அப்படின்னு குத்துற அளவுக்கு மக்கள் அங்க இருக்கிறாங்க அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மையா இருக்கு. சோ இந்த தடவை விலவங்கோடு தொகுதி அக்கா விஜயதரணிக்கு பாஜக சார்பா கொடுப்பாங்களா? ஏன்னா ரொம்பவே கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பாஜகவில் எடுத்துட்டீங்கன்னா பல பேர் என்ன பண்றாங்க, சீட்டு கேட்கறாங்க. இப்ப சரத்குமார் கூட தன்னுடைய ஆதரவாளருக்கு சீட்டு, எனக்கு சீட்டு வேணாம், என் மனைவிக்கு சீட் வேணாம், என்னையே நம்பி வந்தாங்களே ஆதரவாளர்கள் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் ஒரு போர்க்கொடி தூக்கி இருக்காரு. இந்த பக்கம் நயினார் நாகேந்திரன் ஒரு பக்கம் போர்க்கொடி தூக்கி இருக்காரு, வானதி சீனிவாசன் ஒரு பக்கம் போர்க்கொடி தூக்கி இருக்காங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க ஒரு பக்கம் போர்க்கொடி தூக்குறாங்க, அண்ணாமலை தன்னுடைய ஆதரவாளருக்கு வேணும், எச் ராஜா நான் நிக்க மாட்டேன், நான் நிக்க முடியாது, ஏன்னா உடல்நிலை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு, சோ அதனால தன்னுடைய ஆதரவாளர்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் என்ன பண்றாரு, தன்னுடைய ஆதரவாளருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. சோ இப்படியா கட்சி முன்னணி தலைவர்கள் எல்லாருமே தன்னை விட தன்னுடைய ஆதரவாளருக்கு சீட்டு கட்டு வராங்க. இதனிடையில பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய ஆதரவாளர் நிக்கணும் கன்னியாகுமரி மாவட்டத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் என்ன பண்றாரு, லிஸ்ட முன்வைக்கிறாரு. இதெல்லாம் மீறி விலவங்கோடு தொகுதியில விஜயதரணி அக்கா நிப்பாங்களா அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த தடவை விஜயதரணி அக்காவுக்கு விலவங்கோடு தொகுதியில சீட்டு மறுக்கப்பட்டுச்சுன்னா பாஜகவை விட்டு வெளியேறாங்க அப்படின்றதுதான் கலை யதார்த்தமா இருக்கு. சோ திரும்பவும் காங்கிரஸுக்கு போறாங்க அப்படின்னு ஒரு தரப்பினரும், இல்ல காங்கிரஸ்ல மறுக்கப்பட்டுச்சுன்னா திமுகவுல நின்று ஜெயிப்பாங்க அப்படின்னு பேசப்பட்டு தகவலும் வந்துட்டு இருக்கு. சோ ஆல்மோஸ்ட் பாஜக இப்போ விஜயதரணி அக்காவை விட்டு கொடுக்காது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பொன்னார் இதற்கு
அனுமதிப்பாரா? ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல பொன்னார் மீறி பாஜக செயல்படாது அப்படின்னு, ஏன்னா சீனியர் அப்படின்றதுனால. சோ விஜயதரணிக்கு விளவங்கோடு தொகுதியை பொன்னார் விட்டு கொடுப்பாரா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி காங்கிரஸும் ஒத்து வரல, திமுக ஒத்து வரலன்னா விளவங்கோடு தொகுதியில விஜய் தரப்புல நிப்பேன் அப்படின்னு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. எதுவா இருந்தாலும் பாஜக எடுக்க வேண்டிய முடிவு தாங்க. ஒரு பக்கம் சரத்குமார் என்ன பண்ணிட்டாரு, போர்க்கொடி தூக்காரு, எனக்கு ஆதரவாளருக்கு நீங்க சீட்டு கொடுக்கல, நான் திமுக பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விஜயதரணி அக்கா என்ன பண்றாங்கன்னா, எனக்கு இந்த தடவை, ஏன்னா கடந்த தேர்தலே நீங்க கொடுக்கல, கடந்த இடைத்தேர்தலே நீங்க கொடுக்கல, நாடாளுமன்ற தேர்தல் கொடுக்கல, இந்த தேர்தல கண்டிப்பா நீங்க எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நெருக்கடியை பாஜக கொடுத்திருக்காங்க. நீங்க தேர்தல்ல சீட்டு கொடுத்தீங்கன்னா நான் பாஜகவுல நீடிக்கிறேன், இல்ல கட்டி நான் திரும்பவும் திமுக பக்கம் போறேன், அப்படி இல்லைன்னா விஜய் பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயதரணி அக்கா முடிவெடுக்கிறதுல ரொம்ப குறியா இருக்கிறாங்க. அதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. சோ இந்த தடவை விஜயதரணி அக்காவுக்கு பாஜகவுல விளவங்கோடு தொகுதியில நிக்கிறதுக்கு சீட்டு கொடுப்பாங்களா மாட்டாங்களா? இதை பத்தியோட கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.